தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் ஆகும் விஜய், பிரதமராகும் முதல்வர் விஜய். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அது இன்னைக்கு காலையிலேருந்து இதுதான் ட்ரெண்டிங். இன்ஸ்டாகிராமில் பல டிவிக்கு சார்ந்த சில பேஜஸ் எல்லாம் இதுதான் போட்டுட்ருக்காங்க. என்னடா பிரதமர் கேட்டகரிக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆச்சு. இந்த 2 ஆண்டுகள்லேயே இப்போ எப்படி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ளேயே போதுண்ட சாமின்னு ஆகிடுச்சு. ஏன்னா 108 சீட்டை பிடிச்சி மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் அங்கேயே பல கட்சிகளுடைய ஆதரவை தேடி இன்னும் பல எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி அந்த எம்எல்ஏக்கள் உள்ளே கொண்டு வந்து இதுக்குள்ளே பல பஞ்சாயத்து இருக்குது. இந்த பஞ்சாயத்தை தாண்டி இன்னும் பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு பல மாநிலங்களை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்தையும் கையாளணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே விஜய் அவர்களை போர்ட்ரேட் பண்ணுறாங்களே, எப்படி சாத்தியம், எப்படி இது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, டெல்லியில் இப்போ 2 நாட்களில் ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்துச்சுல்ல, போராட்டம் போயிட்டு இருந்தில்ல, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் எல்லாரும் ஜென்சி ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸும் ஒரு ப்ரொடெஸ்ட்டை முன்னெடுத்து இப்போ சென்னையில் கூட இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நடத்துகிறாங்க, நேற்றுக்கும் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இல்லை, அந்த போராட்டத்தில் ஏன் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல? ஏன் அந்த மக்களுக்காக பேசலை? அந்த போராட்டத்துக்கான தூய்மையான நோக்கம் தானே. நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது. மே மாதம் நீட் எக்ஸாம் 2026 வருஷம், இந்த வருஷம் மே மாதம் நீட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. நடத்துனது மூலமாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ என்ன பண்ணாங்க, அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூன் 21 அடுத்த மாதத்துக்கு அந்த எக்ஸாமை போஸ்ட் பண்ணி விட்டாங்க. டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண, ராப்பகலை படித்து ப்ரிப்பேர் பண்ண அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ், பாவப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு பலர் சூசைட் பண்ணாங்க. இந்தியா முழுவதுமாக சூசைட் பண்ணி தங்களோட உயிரையே மாய்த்து கொண்டாங்க. இந்த ஒட்டுமொத்த உயிரை மாய்த்து கொண்ட விஷயத்துக்கும் மத்திய எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணணும், அக்கௌண்டபிள், பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணாங்க. சோனம் வாங்சாங்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிகப்பெரிய கிட்ட 17-18 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டத்தையும் அந்த சிஜேபி கட்சிக்குள்ளே இணைந்து அவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தான் டெல்லியிலேருந்து அந்த காவல்துறை ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணாங்க, அவர் போராட்டத்தோட நடுவுலையே குண்டு கட்டாக தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குற ஒரு விஷயம்னு வைங்களேன். இந்த நாட்டில் ஒரு அடிப்படை மனிதனுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் சரி, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொட்டஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையே நசுக்கிற ஒரு விஷயத்தை தான் டெல்லி போலீஸ் பண்ணாங்க. இது ஒட்டுமொத்த பண்ணது யார்? பிஜேபி. நேற்று முந்தினோம் நடந்த அந்த ஒட்டுமொத்த ப்ரொட்டஸ்ட்டையும், ஜென்சியோட அந்த ஒட்டுமொத்த புரட்சி இளைஞர்களோட ப்ரொட்டஸ்ட்டையும் ஒடுக்குனாங்க, அடித்தாங்க, மண்டையை உடைச்சாங்க. மண்டையை உடைச்ச ஒட்டுமொத்த வீடியோவையும் இன்றைக்கி நம்ம நாட்டுடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட கொண்டு அந்த வீடியோ கொடுக்குறாங்க. சார், இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது சார், போலீஸ் எங்களுக்கு மண்டையை உடைச்சதையும் எங்களை ஒட்டுமொத்தமாக அடித்த ஆதாரம் இருக்குது. அவர் பதில் சொன்ன வீடியோ என்ன தெரியுமா? அவர் சொன்ன விதை என்ன தெரியுமா? உங்களோட ஆதாரத்தெல்லாம் பார்க்குறது இங்கே டைம் இல்லை, உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு அதுக்கான பார்க்குறதுக்கு டைமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கும் நீதியை கொடுக்கக்கூடிய, வழங்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் தான் நீதிபதி அவர்கள். தலைமை நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு பதில் சொல்லும்போது மக்களுக்கு எங்கேருந்து நீதி கிடைக்கும்? அந்த விஷயத்தை தான் நம்ம பதில் சொல்லணும். நம்ம முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்பும்போது, இல்லை எங்கள் முதலமைச்சர் அமைதியாக தான் இருப்பார். மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோடைய போராட்டங்கிறது இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காரு. அது அறம் வழியில் இருந்தால் நாங்கள் ஆதரிச்சிருப்போம், அது அறம் வழியில் இல்லை, அறம் வழியில் இருந்திருந்தால் நாங்கள் ஆதரிப்போம், இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். அப்போது விஜய் அவர்கள் பேசாததுக்கான காரணம், அவர் பிரதமர் ஆனதுக்கப்புறமாக அவர் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவார், நீட்டே ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணி நாளைக்கு நீட் இல்லாத ஒரு இந்தியாவை அவர் உருவாக்கிடுவார், இந்தியா கூட்டணியோட தலைவராக அவர் தான் வர இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்பாக ஒரு கேம்பெயினை பண்ணிகிட்ருக்காங்க. போஸ்டர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஸ்டாலின் அவர்களை இதுக்கு முன்னாடி ராகுலா இல்லை ஸ்டாலினான்னு சொல்லிட்டு முன்னிறுத்தினாங்க. ஸ்டாலின் அவர்களை பிரதமர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக தனித்துவமாக ஒருத்தர் இங்கே 35% ஓட்டு எடுத்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் 108 சீட்டை பிடிச்சி ஏதோ ஒன்று தட்டி தடுமாறி அவர் என்னன்னா ஆட்சியை பிடிச்சிட்டாப்புல. ஆனால் 35% ஓட்டு எடுத்தவர் பிரதமர் ஆகிற அளவுக்கு தகுதி உள்ளவரான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இல்லை. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கணும். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட சேர்ந்து அதோட ஸ்ட்ரென்த்தை வலுப்படுத்தி, ஆனால் காரணம் என்ன, மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிஜேபிக்கு நிகராக ஒரு எதிர்கட்சி இருக்கான்னு கேட்டால் இல்லை. காங்கிரஸே ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அதை தாண்டி இருக்கக்கூடிய பல கட்சிகள் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. எதிர்கட்சியினரே இல்லை. இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ எங்கே போச்சு, அந்த கட்சிகள் எங்கே இருக்குங்கிறதே தெரில.
ஆனால் அந்த கூட்டணியை வலுவாக்கினா மட்டும்தான் நாளைக்கு தேர்தலில் ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டுங்கிறதே இருக்கும். காரணம், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்ம என்ன தெரிவிக்கணும், என்ன கருத்தை யோசிக்கணும், அந்த கருத்தை என்ன தெரிவிக்கணுங்கிற அந்த உரிமையே உடைச்சிட்டாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம பேசுகிறதுக்கான உரிமையை உடைச்சிட்டாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொடெஸ்ட், நம்ம போராட்டம் பண்ணுறதுக்கான அறமொழியில் போராட்டம் பண்ணுறதுக்கான அந்த உரிமையை உடைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் உடைச்சதுக்கப்புறமா இந்த பிஜேபி இந்த அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நீங்கள் என்ன நீதியை எதிர்பார்க்க முடியும்? என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். ஒரு மாநிலத்தில் 2 இனத்தவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையில் கலவரம் முத்தி போய் கொத்த மக்களை வந்து கொன்று குவிச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கா? நம்ம விவசாயிகள் டெல்லியில் போய் அரை நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க. என்னென்னமோ வந்து கவன ஈர்ப்பு போராட்டங்களை பண்ணாங்க. எதையுமே கண்டுகொள்ளலை. பில்டோசர் இருக்குல்ல, பில்டோசர் வச்சு குழி தோண்டி வச்சாங்க. இதை தாண்டி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்டு கொச்சப்படுத்தி மக்களை கொத்த கொன்று குவிச்சது கூட வேடிக்கை பார்த்த கட்சி இந்த இளைஞர்களுடைய, இந்த ஜென்சி பசங்களுடைய இந்த போராட்டங்களை என்ன பண்ணுவாங்க? ஊக்குவிப்பாங்களா இல்லை மண்டையை உடைப்பாங்களா? மண்டையை தான் உடைப்பாங்க. அதை தான் உடைச்சி அமைச்சு விட்ருக்காங்க. விஜய் அவர்கள் ஏன் பேசலைன்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து இளைஞர்கள் அரசியல் மையமாக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் முக்கால்வாசி இளைஞர்களும் உண்மையிலே டிவிக்கில் அரசியல் மையமாக்கப்படலை. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. தொண்டர்கள் பலர் வந்து அரசியல் மையம் ஆக்கப்படலை. ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், எங்கள் மாமா சொல்லிட்டாரு, விஜய் அண்ணா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க. டெல்லிக்கு போனாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? மண்டை உடஞ்சி திருப்பி விடுவாங்க. திருப்பி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும். மிகப்பெரிய கலவரமாக ஆகும். கலவரம் வெடிக்கும். அப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கருவி தான் இருக்குது. எப்படி திமுகவை 5 ஆண்டுகள் பொறுத்திருந்து பல்ல கடிச்சிட்டு காத்திருந்து இங்கே டிவிகேன்ற ஒரு நல்ல கருவி வந்ததுக்கப்புறமா, எதிர்கட்சி வந்ததுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு 35% மேலே மக்கள் வாக்களித்து அந்த ஒத்த கட்சியை இன்றைக்கி வந்து ஆட்சியில் உட்கார வச்சு திமுக ஒட்டுமொத்தமாக உடச்சி வெளியேறினாங்களோ, அந்த ஒரே ஒரு கருவி மூலமாக தான் வர இந்த 2 ஆண்டுகளில் தேர்தல் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு தேர்தல் வர இருக்குது. இந்திய கூட்டணிகள் ஒட்டு மொத்தமாக ஒன்றிணைஞ்சு மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கினா மட்டும்தான் மாற்றம்ங்கிறது வரும். வன்முறையோ இல்லை வந்து நம்ம வந்து நாடாளுமன்றத்தை ஒரு மிகப்பெரிய பேரணியாக போயிடலாம். ஒட்டு மொத்தமாக வந்து இவரை ரிசைன் பண்ண வைக்கிறது மூலமாக நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்க, இந்த சிஸ்டத்தையே ஒட்டு மொத்தமாக கலைச்சிடலாம் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், நடக்காது. ஏன்னா எப்பேற்பட்ட பல போராட்டங்களையும் மக்களை கொத்த கொன்று குவிச்சது கூட வேடிக்கை பார்த்த கட்சி அது. மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து நசுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி. அவங்க கிட்ட போய் நீங்கள் நீதி நேர்மை எதிர்பார்க்க முடியுமா? போய் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணால் அவங்க வந்து நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு கட்சி இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. டிவிக்கு உண்மையிலே மௌனம் காத்துட்டு இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி, திமுக என்ற கட்சி, மக்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும். அனிதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா நீட் எக்ஸாம்னால தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டாங்க. இந்த திமுக இருக்காங்கல்ல, 38 மாவட்டங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். 38 மாவட்டங்களே 38 அனிதா அவருடைய பேரில் 38 மெடிக்கல் காலேஜஸ் நாங்கள் ரீஓப்பன் பண்ணுவோம், நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், புதியதாக தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி நாங்கள் வந்து நீட் எக்ஸாமே, நாங்கள் வந்தோடனே நீட் எக்ஸாமை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணி விட்ருவோம், அதுக்கான மந்திரமே எங்ககிட்ட தான் இருக்குது, அந்த மந்திரத்தை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், ஆனால் 8 மாதங்களில் நாங்கள் நீட் எக்ஸாமே கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட புழுகுனாங்க, மக்களை ஏமாத்தினாங்க. அப்படி ஏமாத்துகிற விஷயத்த டிவிக்கே பண்ணாதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க செயல் மூலமாக காணிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் காணிக்க முடியும். இந்தியா கூட்டணி மூலமாக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி அவங்க ஆட்சி அமைச்சு அந்த ஆட்சியில் நீட் எக்ஸாமை நீங்கள் ஏன் வந்து ரிவோக் பண்ணல, நீங்கள் ஏன் அதை கேன்சல் பண்ணலன்னு கேள்வி எழுப்புறது மூலமாக அதில் நியாயம் இருக்குது. காரணம் என்னென்னா, நீட் தேர்வை மத்திய அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான், மத்திய அரசாங்கத்தை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி நினைத்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியும். எல்லாரையும் ஒரு கையெழுத்து போட வச்சாங்கல்ல, நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் எல்லாரும் வந்து கையெழுத்து போடுங்க, நாங்கள் வந்து நீட் தேர்வை கேன்சல் பண்ண போகிறோம், இதுதான் அந்த மந்திரம்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் நம்ப வச்சு ஏமாத்தினாங்க. இல்லை, அந்த ஒட்டுமொத்த பேப்பர் எங்கே இருந்துச்சு? கையெழுத்து போட்ட பேப்பர் எங்கே இருந்துச்சு? மக்கள் கையெழுத்து போட்ட நம்பி கையெழுத்து போட்ட பேப்பர் எங்கே இருந்துச்சு? குப்பையில் கிடந்துச்சு. அந்த வீடியோ கூட அடுத்து வந்துச்சு. குப்பையில் கடந்து மக்களை வெளிப்படையை ஏமாத்தினாங்க. மக்கள்லாம் முட்டாள்கள் தானே, வெளிப்படையை ஏமாத்தினாங்க. இப்போ கூட பல மாநகராட்சியில், சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்குள்ளே வந்து இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம மாநிலத்துக்குள்ளேயே பல ஃபண்டு நம்ம மக்களுக்கான மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு அதிகமாக ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஒவ்வொன்றா கண்டறிச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டறியதுக்குள்ளேயே போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு விஷயம், 100 ஸ்கூல்ஸில் பிரிண்டர் வாங்குறது, ஒரு பிரிண்டர் எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்குமா? இல்லை ஒரு 20,000 இருக்குமா? இல்லை ஒரு 10 பிரிண்டர் வாங்குறாங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு 5 பிரிண்டர் வாங்குறாங்கன்னு வைங்களேன். 100 ஸ்கூல்ஸில் பிரிண்டர் வாங்கி கொடுக்குறதுக்கு 60 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க நம்ம மிஸ் பிரியா அவர்கள், மேயர் பிரியா அவர்கள்.
60 லட்ச ரூபா என்ன ஒதுக்கியிருக்காங்களே, இதை கண்டறிந்து இது வந்து ஃபண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு பிரிண்டர் என்ன வந்துட போகுது, ஒரு 10,000 15,000 வந்துட போகுது. ஒரு ஸ்கூலுக்கு என்ன எவ்வளோ பிரிண்டர் தேவைப்படும், அதிகபட்சம் ஒரு 5 பிரிண்டர் இல்லை ஒரு 10 பிரிண்டர் தேவைப்படுமா? ஒட்டு மொத்தமாக கணக்கு போட்டால் கூட 28 லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கலான்னு சொல்லிட்டு டிவிக்கு கவர்மெண்ட் அதை கண்டறிந்து 28 லட்ச ரூபாய்க்கு சாங்ஷன் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் செஞ்சு முடித்தாங்க. அதுக்கடுத்து நோண்ட தான் தெரியுது, கிட்டத்தட்ட 90 ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரி வந்து பிரிண்டரை வாங்கி கொடுக்குறோம், ப்ளே கிரவுண்ட்ஸை டெவலப் பண்ணுறோம், ஸ்மார்ட் டிவி நாங்கள் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 ப்ராஜெக்டை போட்டிருக்காங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் கண்டறிந்து 60 லட்ச ரூபாய்க்கான ஃபண்டை கேன்சல் பண்ணி வெறும் 28 லட்ச ரூபாய்க்கு சாங்ஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்டே இன்றைக்கி நடத்தி முடிச்சுட்டாங்க. 32 லட்ச ரூபா லாபம். இது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. அது மாதிரி தான் பல ப்ராஜெக்ட்ஸ் கேன்சலும் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களோட வரி பணத்தையும் சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மிச்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நீட் எக்ஸாம் நாங்கள் வந்து கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மக்களை மடைமாற்றம் செஞ்சு மக்களை ஏமாத்துகிற விஷயம் கண்டிப்பாக டிவிக்கு பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய விருப்பம். காரணம் என்னென்னா, நீங்கள் நினச்சா அது முடியாது. அந்த மேலே இருக்கக்கூடிய மத்திய ஆட்சிங்கிறது, மத்திய அரசாங்கங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய கூட்டணியோ எந்த கூட்டணியோ இல்லை, மத்திய அரசாங்கமே நினச்சா மட்டும்தான் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியும். காரணம், நம்மளுக்கான ஒட்டுமொத்த கல்வி உரிமை யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒட்டுமொத்தமாக தூக்கி கொடுத்துறாங்க. எடப்பாடி அவரோட காலகட்டத்தில் பிஜேபி ஏடிஎம்கையும் கூட்டணியில் இருக்கும்போது நம்மளோட மாநில கல்வி உரிமையை மத்திய அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டாங்க, தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க. அவங்க நினச்சா மட்டும்தான் நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்க முடியும், நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ண முடியும், ரிவோக் பண்ண முடியும். ஸோ டிவிக்கு திமுக பண்ண அதே மக்களை ஏமாத்துகிற அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். காரணம், இன்னும் 2 ஆண்டுகளில் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நம்ம இந்திய நாட்டுக்கே தேர்தல் வரப்போகுது. பிஜேபிக்கு எதிரான வலுவான ஒரு எதிர்கட்சியை உருவாக்கி, டிவிக்கே இருந்தாலும் சரி, இல்லை கருப்பாம்பூச்சி கட்சியாக இருந்தாலும் சரி, சிஜேபியோ இல்லை எல்லா காங்கிரஸ் கூட்டணிகள், எல்லா இந்தி கூட்டணிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரு வலுவான எதிர்கட்சியை உருவெடுத்து மத்தியில் ஆட்சி அமைச்சு அந்த டைமில் நம்ம கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன் விஜய் அவர்கள் பேசலைன்னு சொல்லிட்டு இவங்க பேசி இன்றைக்கி ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. மக்களுக்கு புரியும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.